முருகப்பெருமான் அழித்து விட்டார். கடைசியிலே அவன் இரும்பு எங்கு மாமரமாக மாறினான். அவன் அசைவதனால் அண்டங்கள் அசைகின்றது, உலகங்கள் நடுங்குகின்றது, தேவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள். அந்த தேவர்களை காப்பாற்றும் பொருட்டு முருகப்பெருமான் அஞ்சாதீர்கள் தேவர்களே, நான் இருக்கிறேன் என்று அபயம் தந்தருளினார். திடீரென்ற அந்த கணப்பொழுதிலே சூரன் அனைத்தையும் இருளாக மாற்றிவிட்டார். நன்றி மரத்தையும் ஒருமித்த கருத்தோடு முருகனின் திருவடியில் வையுங்கள். முருகப்பெருமான பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் அருள இதோ சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். முருகனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஆயுதங்களுக்கு வேண்டுமானால் அவன் பதில் சொல்லலாம். ஆனால் சக்தி வேலாயுதத்திற்கு அவனால் பதில் சொல்ல இயலாது என்பதனால் தான் முருகப்பெருமான வெற்றி வேலை சக்தி வேலை சூரனுக்கு என்று தயார் செய்து சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக கடற்கரையிலே பக்த வெள்ளத்திலே நீந்தி அந்த தேவர்களை காத்தது போல் இன்று நம்மையும் காப்பாற்றுவதற்காக இதோ முருகப்பெருமான் இந்த ஆண்டு சூர சம்ஹாரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். வேறுபட்ட முருகன் அந்த முருகப்பெருமானுடைய கருணையை பெறுவதற்கு அவர் முன்பு நிற்பதற்கே நாம் பெரும் தவம் செய்ய வேண்டும். முருகப்பெருமான் இதோ சூரனை வீழ்த்தி நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து ஞானத்தை நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலுமாக்கி காட்சி தருகின்ற அற்புதமான நேரம் இதோ. சூரன் தலை வீழ்ந்தது, ஆணவம் அழிந்தது. நம் அனைவருக்கும் முருகப்பெருமான் இந்த கந்த சஷ்டியினுடைய நாயகனாக காட்சி தருகின்றார். வெற்றி வேல் முருகனுக்கு.